மாநில பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இது பெரியார் மண், அண்ணா ஆண்ட மண், கலைஞர் ஆண்ட மண், மு.க. ஸ்டாலின் ஆண்ட மண், ஆளப்போகிற மண். திண்டுக்கல்லில் எதிர்கட்சியினரின் அவதூறு பிரச்சாரங்களை கண்டித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் பதிலடி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. சமூக வலைதள பதிவில் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய வினாக்களுக்கு பதில் என்ன? சமூக நீதியை அழிக்கும் பாஜக ஆட்சிக்கும் அதன் அடமான பொருளாகிய அஇஅதிமுகவுக்கும் தேர்தல் பாடம் கற்பிப்பீர். வெள்ளட்டும் உதயசூரியன், கிடைக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள். எங்கள் அப்பன் குதிருக்குள் இல்லை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலை தலையங்கம் எழுதியுள்ளது. அஇஅதிமுக பிஜேபிக்கு அடமான பொருளாக வைத்துவிட்ட அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார்கள்? செய்தியாளர்களிடையே அவர்கள் அளித்த பேட்டி என்ன? தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அதற்கு எழுதிய பதில்கள், பூனைக்குட்டி வெளியில் வந்துவிட்டது போன்ற பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. அனைவரும் படிக்க வேண்டிய முக்கிய செய்தி இன்றைய தலையங்கம். 8 திக்குகளிலும் இருந்து வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற அடிப்படை கட்டமைப்புகளை மோடி அரசு திட்டமிட்டு அழித்து வருகிறது. தொகுதி மறுவரைக்கு ஏன் அவசரம்? தென் மாநிலங்களின் குரலை ஒடுக்க பாஜக அரசு நினைக்கிறதா? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்க டெல்லி வருகை. கோவில்களில் மக்களை பல்வேறு பிரிவினருக்கும் பெண்களுக்கு அனுமதி மறுத்ததால் இந்து மதம் பாதிப்புக்குள்ளாகும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்தம் காரணமாக மேற்கு வங்கத்தில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி உள்ளது என்கிறது டெக்கான் கிரானிக்கலின் தலையங்கம். 6ஆம் வகுப்பில் 3வது மொழி கட்டாயம். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அவசர உத்தரவு. இந்த உத்தரவை அவசரமானது மற்றும் கட்டாயமானது என்று குறிப்பிட்ட சிபிஎஸ்இ அனைத்து பள்ளிகளுக்கும் 1 வாரத்திற்குள் மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளது. தீபத்தூன் விவகாரத்தில் தனி நீதிபதி பிறப்பித்த பல உத்தரவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இடைக்கால தடை விதித்தது. நீதிமன்றங்கள் அரசியல் மேடைகளாக மாறிவிடக் கூடாது என்று குறிப்பிட்ட மதுரை அமர்வு இந்த விவகாரத்தில் பிறப்பித்த இடைக்கால தடையை நீட்டித்ததுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் இந்த விவகாரத்தை மேலும் பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. எனது இறுதி மூச்சு இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்காக உழைத்து கொண்டே இருப்பேன். நான் கொண்டு வந்த திட்டங்களை மண்ணுக்குள் புதைக்கும் துணிச்சல் யாருக்கும் வராது. திமுக திட்டங்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஸ்டாலின் தான் ஆளுவார். என்னை மண்ணுக்குள் புதைத்தாலும் எனது திட்டங்களை புதைக்க முடியாது என தேர்தல் பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் ஆவேச பேச்சு. இதுவரையில் எடப்பாடியார் என்று சொல்லி வருகிறார்கள். மே 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி யார் என்று அமித்ஷாக்கள் கேட்க போகிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பயன்பெறாத குடும்பம் உண்டா? நேரிடையாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்களா இல்லையா? விருதுநகர் தேர்தல் பரப்புரையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றத்தை தவிர வேறு பிரச்சனையே இல்லையா? இவ்விவகாரத்தில் அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல என மனுதாரரை கண்டித்த உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ரூபாய் 50,000 அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும். 3 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் என்பது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை அடுத்த மாதம் மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் சென்னையில் 28 லட்சம் வாக்காளர்களுக்கு இன்று முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் நாட்டின் முன்னணி பொருளாதார நிபுணர்களில் ஒருவருமான பரகல பிரபாகர் பாஜகவிற்கு எதிராக மிக தீவிரமான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மேற்கொள்ளும் தேர்தல் பயணம் நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கிணத்துக்கடவு தொகுதி, இரவு 8 மணி சூலூர் தொகுதி. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு கட்டுரைகள், செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.